ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அடிக்க வெயிலுக்கு நல்ல ஹெல்த்தியான ஜூஸ், விட்டமின் சி அதிகமாக நிறைஞ்ச நெல்லிக்காய் ஜூஸ் பார்க்க போகிறோம். அது எப்படி தேர்வு பண்ணணும்னா, நெல்லிக்காவை அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. நெல்லிக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் இருக்குது. நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும், நல்ல பருவ நெல்லிக்காய் பார்த்து எடுத்துக்கணும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இது ஒன்று, ரெண்டு, ஒரு 6 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நல்ல பரம்பரை நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஜூஸ்க்கு ரெடி பண்ணலாம். 6 நெல்லிக்காய்னா 2 டம்ளர், 200 ml 2 டம்ளர் 2 பேர் குடிக்கலாம். கட் பண்ணி வச்சாச்சு 6 நெல்லிக்காவையும். மல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும், சரிங்களா? மல்லி இலை சேர்த்தா ஏன் சேர்க்குறோன்னா, ரொம்ப மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும், குளிர்ச்சி இல்லாமல். இப்படி இந்த மாதிரி வச்சு அரைச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணுங்கள். நமக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடணும். 2 டம்ளர் இருக்கும். இதுக்கப்புறம் நாட்டு சக்கரை தேவையான அளவு சேர்த்துக்கிடுங்க. 1 2 3 ஸ்பூன் போடுறேன், ஓகேவா? இப்போ மெயினாக ஒன்றே ஒன்று சேர்க்கணும். என்னென்னா உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட்டு அந்த இதெல்லாம் அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு, சரிங்களா? தேவையான கொஞ்சம் போல் போட்டால் போயிருங்க. உப்பு போட்டாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணி இப்படியே ஆற்றிட வேண்டியதான். ஆற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நாட்டு சக்கரெலாம் கரைகிறதுக்காக மிக்ஸ் பண்ணுறோம். வச்சு ஃபைனலாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சு பாருங்கள். அவ்வளோதான். இனிமேல் நம்ம டம்ளர் ஊற்றி சாப்பிட்லாம். நெல்லிக்காய் ஜூஸை பொறுத்தளவில் போட்ட உடனே குடிக்கணும். வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் ஒரு நாளோ 2 நாளாக கழித்து காலையில் போட்டு ஈவினிங் குடிக்கிறது, இப்படி குடிச்சிங்கன்னா அந்த சத்துக்கள் ஒழுங்காக கிடைக்காது உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ.